എന്റെ സ്ക്രീൻ എല്ലാവർക്കും ക്ലിയറാ വിഷ്വൽ ആയിരിക്കുതാ? sir. ഓക്കെ. അപ്പൊ ഒക്ടോബർ பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 1.5 மந்த்தையும் தாண்டி வெற்றிக்கிறோம் அப்படித்தானே? நியர்லி 2 months ஆகுது இந்த மாசத்தோட எண்டோட, அப்படித்தானே? அப்ப 2 months நீங்க பார்மசி கிளாஸ் கண்டினியூ பண்ணதுக்கு வந்ததுக்கு இது வரைக்கும் எத்தனை மெடிசின் படிச்சீங்க? பார்மசி கோர்ஸ் வாரத்துல அல்டிமேட் கோல் என்ன? மெடிசின்ஸை பத்தி தெரியறது தானே. நான் கேட்கிறேன், ஒக்டோபர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் எத்தனை மெடிசின்ஸ் படிச்சிட்டீங்க? எத்தனை மெடிசின்ஸ் உங்களுக்கு தெரியும்? இப்ப ஒரு மெடிசின் சரி தெரியுதா? நான் தெரிஞ்சது கேட்கல, எத்தனை மெடிசினை படிச்சீங்க? கிளாஸ் வந்து எத்தனை மெடிசினை படிச்சீங்க, எத்தனை மெடிசின் பத்தி புதுசா தெரிஞ்சு கொண்டீங்க, அப்படி எதுவும் இருக்குதா? ஆன்சர் பண்ணுங்க, எஸ் ஓ நோ. புதுசா எதுவும் படிச்சீங்களா? sir. படிச்சீங்க என்ன சொல்லுங்க பாப்போம், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் 2 3 நீங்க இது வரைக்கும் படிச்ச மெடிசின்ஸ். அப்ப உண்மையா சொல்ல போனா நீங்க இதுவரையும் ஒரு மெடிசின் சரி படிக்க இல்லை, விளங்குதா? இதுவரை நீங்க படிச்சது பார்மசியூட்டிக்ஸ், அதாவது மெடிசின் டோசேஜ் ஃபார்ம்ஸ், அதை பத்தி தான் படிச்சிட்டு இருந்து இவ்வளவு காலம், விளங்குதா? அப்ப இன்னும் பார்மசியூட்டிக்ஸ் முடியல, தொடர்ந்து அதையே கொண்டு போய்த்து கொண்டிருக்க கிட்ட உங்களுக்கு போர் அடிக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து மெடிசின்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமே. அதால பார்மசியூட்டிக்ஸ் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு, அப்ப நடக்காத இல்ல, பார்மசியூட்டிக்ஸ் நடக்கும், அதோட கொஞ்சம் கொஞ்சமா பார்மகாலஜியும் படிப்போம். சரி, அப்ப மெடிசின்ஸை பத்தி படிக்கிறது மெயினா பார்மகாலஜில. ஓகேயா? பார்மசியூட்டிக்ஸ்ல வந்துட்டு மெடிசின் எப்படி டிசைன் பண்ற, எப்படி மேனுஃபேக்சர் பண்ற, அதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் என்னன்னா அதுகளை தான் நாங்க படிக்கிறது பார்மசியூட்டிக்ஸ்ல. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் அதைத்தான் படிக்கிற பார்மசியூட்டிக்ஸ்ல. இப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது என்னன்னா பார்மகாலஜி. இதுல தான் என்னென்ன டிசீஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மெடிசின் எடுக்கணும், அந்த மெடிசின் எப்படி அந்த டிசீஸ குணம் பண்ண போகிற, அதே நேரம் அந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதால வர சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அந்த மெடிசின்ஸ் யார் யாருக்கு யூஸ் பண்ணலும், யார் யாருக்கு யூஸ் பண்ண ஏலா, அதே மாதிரி ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இருந்தா அதுகளை பத்தி படிக்கிற பாடம் தான் பார்மகாலஜி. ஓகேயா? கிளியரா? Clear, sir. ஓகே. அப்ப ப்ரீவியஸ் பேஜஸ்க்கு ப்ராப்ளம் இல்ல, அவங்க ஓரளவு பார்மகாலஜி ஆரம்பத்துல படிச்சிருக்கிறதால என்னால இந்த ஒக்டோபர் பேட்ச் நாங்க இன்னும் ஒண்ணுமே பார்மகாலஜில படிக்கலையே. இதுதானே உங்களோட பார்மகாலஜில ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரியா? மெடிசின்ஸை இன்னைக்கு தான் நாங்க படிக்க போறோம். இவ்வளவு காலம் மெடிசின்ஸ் டைப்ஸ் என்னென்னு தான் பார்த்து, அதாவது பிசிக்கலா டோசேஜ் ஃபார்மா பிரிச்சு என்னென்ன டைப் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ற, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதுல தானே நாங்க பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு காலம். இப்பதான் நாங்க ஆரம்பிக்க போற என்னோட மெயின் டாபிக், மெயின் ஹெடிங் பார்மகாலஜி. மெடிசின்ஸை படிக்க போறோம். அப்ப இன்னும் காலம் போகிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெடிசின்ஸ் தெரிஞ்சு கொண்டு போக போறேன். சரி, ஆரம்பத்துல வச்சு படிக்கிற ஒவ்வொரு மெடிசின்னாலும் பேரோட, அதுல சைட் எஃபெக்ட்ஸோட, அது யார் யாருக்கு கொடுக்கலும் யார் யாருக்கு கொடுக்கலாம், அடுத்து ஆக முக்கியம் நாங்க எடுக்கிற மெடிசின் எப்படி அந்த டிசீஸ கியூர் பண்ணுது, சரி, எப்படி அதை கியூர் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்றதையும் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். சரி, ஓகே. அதே நேரம் ஒக்டோபர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 அல்லது 3 ரெக்கார்டட் வீடியோஸ் குரூப்ல போடுவேன், கட்டாயம் அதை பாருங்க. அது திரும்ப ஒருக்கா படிச்சு தார என்றாலும் ஒருக்கா அதை நீங்க பார்த்து வச்சு கொள்றது நல்லது. ஏன்னா இதுல நாங்க படிச்சுக்கணும் போகிட்ட சில வேர்ட்ஸ் வரும். சரி, சில வேர்ட்ஸ் வரும், அதை பத்தி பெருசா இந்த ஹெடிங்ஸ் உங்களுக்கு சொல்லி தரதை விட அதை நாங்க தனியா எடுத்து, சரியா, தனியா எடுத்து வேறையா ஒரு கிளாஸஸா செய்யறது நல்லது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேஜஸ்க்கு நடந்த அந்த கிளாஸஸ்ல ரெக்கார்டிங்ஸை குரூப்ல போட்டேன், நான் கட்டாயம் பாருங்க இருக்கா. சரி, சரிதானே? அப்ப பார்மகாலஜில பேசிக்ஸ் தான் அப்படி உங்களுக்கு நான் ரெக்கார்டட் வீடியோஸா போட போறேன். சரி, அந்த
பேசிக் விஷயத்த படிச்சு கொள்ளுங்கோ. அதே நேரம் அந்த பேசிக் விஷயம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு டியூட்லையும் கதைச்சு படும். அப்பயும் நாங்க திரும்ப ஒருக்கா பார்ப்போம். அது இல்லாம உங்களுக்கு செப்பரேட்டா அந்த கிளாஸ் திரும்பவும் நடக்கும். சரிதானே? அப்ப கிளாஸ் நடக்க காட்டிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க ஒருக்கா ரெக்கார்டு வீடியோஸை பார்த்துட்டு இந்த கிளாஸஸ்க்கு ஜாயின் ஆகுங்க. அப்ப இன்னும் ஈஸியா இருக்க போறேன். சரிதானே? சரி, யாராச்சும் சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஹெடிங் என்ன? டியூட்டர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருந்த குரூப்ல சொல்லுங்க பாப்போம். Hyperlipidemia in lipid-lowering drugs. அப்படின்னா அதுல என்னத்தை படிக்க போறோம்? என்னத்தை விளங்குது உங்களுக்கு இந்த ஹெடிங்ஸை ரீட் பண்ண கிட்ட? கொலஸ்ட்ராலை பத்தி மட்டும் பார்க்க போறோம். கொலஸ்ட்ராலை பத்தி படிக்க போறோமா? அப்படியா? கொலஸ்ட்ரால் அதை எப்படி கியூர் பண்றேன்னு அதுக்கான மெடிசின்ஸை பத்தி பார்க்க போறேன். கொலஸ்ட்ரால்ல கியூர் பண்ண போற அப்படியா? ரத்தத்துல கொழுப்பை குறைக்க. சரி, வித்தியாசமான ஆன்சர் வருது, பிரச்சனை இல்ல. சரி, அப்ப ஹைப்பர் லிபிடீமியா, லிபிடீமியான்னு ஒண்ணுமில்ல, லிபிட் வந்துட்டு பிளட்ல இருக்கிறத நாங்க லிபிடீமியான்னு சொல்றேன். சரி, அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன வேணும்னு தந்திருக்கீங்க? லிபிடீமியான்றது ப்ராப்ளம் இல்ல, பிளட்ல லிபிட் இருக்கிறது ஹைப்பர் லிபிடீமியா, சாரி லிபிடீமியான்றது. இது என்னது ஹைப்பர்? உயர் என்ற அர்த்தம். அப்ப உயர் என்றது உண்மையில மீனிங் மேக்சிமம், இல்லாட்டி உயர் இந்த பட்சம் என்ற மாதிரி அர்த்தம் வரப்போற. அப்ப நார்மலா எங்கட பிளட்ல கொலஸ்ட்ரால் இல்லாட்டி லிபிட் அதிகமா இருக்காதா? எங்கட பிளட் எடுத்து பார்த்தா அதுல லிபிட் அல்லது கொலஸ்ட்ரால் ரீக்கமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி சொல்லுங்க, எங்களோட உடம்புக்கு லிபிட் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் தேவையா இல்லையா? என்னத்துக்கு தேவை கொலஸ்ட்ரால் எங்களோட உடம்புல? எனர்ஜியை ப்ரொடியூஸ் ஏன் பண்றதுக்கு. தேவை? என்னத்துக்கு தேவை கொலஸ்ட்ரால்? நீங்க ஏ லெவல்ல படிச்ச விஷயங்கள் தான். லிபிட்னு படிச்சிருப்பீங்களே, அதுக்கு கீழே என்னென்ன முக்கியத்துவம் படிச்சிருப்பீங்களே. ஒன்று என்னத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி எனர்ஜி சோர்ஸ் தான். சரி, சக்தி உற்பத்தி செய்யறதுக்கு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றது. பிரைமரி நாங்க கார்போஹைட்ரேட் யூஸ் பண்ற, அதோட சேர்த்து லிபிடும் எனர்ஜி சோர்சஸா யூஸ் பண்றோம். வேற என்னத்துக்கு தேவை லிபிட் இல்லாட்டி கொலஸ்ட்ரால்? குயிக்கா இது ஏ லெவல் லிபிட பத்தி படிக்கிறது இல்லைன்னா ஓவராலா இன்ட்ரடக்ஷன் தரது கேட்கறது. வேற என்னத்துக்கு லிபிட் தேவை? செல்ஸ்ல கலச்சுவரை உருவாக்குறது. செல்ட கலச்சுவர் ஏ லெவல் பயோவா செஞ்சீங்க? சரி ஓகே, பிரச்சனை இல்லை. பயோ இந்த ஹியூமன் செல்ஸ்ல இங்க கலச்சுவர் இருக்கு. அப்ப என்னத்துக்கு நீங்க சொன்ன? சரி, கலச்சுவர் இல்ல, கலமென்சவ்வு. கலச்சுவர் இல்ல, கலமென்சவ்வு. சரி, அப்ப கலமென்சவ்வு இல்லாட்டி முதலொரு மென்சவ்வோட ஒரு கூறு கொலஸ்ட்ரால். ஓகே, வேற குட். வேற என்னத்துக்கு கொலஸ்ட்ரால் இல்லாட்டி லிபிட் தேவை? தோலு கீழே ஒரு லேயர் ஆகிக்கிறது, அதில் வெப்ப காப்பு படையாக ஆகிக்கிறது. ஸ்கின்ல இல்லாட்டி தோல்ல ஒரு கூறா இருக்கிறது. வேற ஹோமோன்ஸ் படிச்சிருப்பீங்க. சரியா? ஹோமோன்ஸ் படிச்சிருக்கா? ஹோமோன்ஸ் எதால உற்பத்தி செய்யப்படுற? ஒண்ணு லிபிட், அடுத்தது புரோட்டீன். சரியா? புரோட்டீனால உண்டான ஹோமோன்ஸும் இருக்கு, லிபிடாலான ஹோமோன்ஸும் இருக்கு. அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹோமோன்ஸ். சரி, அப்படி நிறைய விஷயத்துக்கு எங்களோட உடம்புல லிபிட் தேவை, கொலஸ்ட்ரால் தேவை. அப்ப தேவையானதோட நாங்க கஷ்டப்பட்டு மருந்து குடிச்சு குறைச்சுக்கொள்ள பாக்குறோம், செலவழிச்சு. என்ன ரீசன்? தேவையான அளவை விட பிளட்ல கூடினாதான் அதை குறைக்கும். சரி, இப்ப தேவை அதை விட கூடி இருக்குது, ஏன் குறைக்கும்? அது பாட்டுல இருந்துட்டு போகலதான். என்ன ரீசன் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தர மாதிரி கொண்டு குறைக்கிறதுக்கு ரீசன்? அது டிசீஸ் கண்டிஷன்.
சாதாரண அளவோட இருந்துச்சுன்னா டிசீஸ் கண்டிஷன் அதால அது குறைக்கும். சரி, சாதாரணத்தை விட கூடி இருக்குது. என்ன பிரச்சனை தர போற எங்களுக்கு? பிளட் வெசல்ஸ் எல்லாம் மூடும் அது வந்து. ஆஹ் ஒரு அளவை விட கூட கிட்ட அது செய்யற சில தீங்கான விஷயங்கள் இருக்கு, சரியில்லாத வேலைகள் இருக்கு. அதாலதான் அதை நாங்க லெவல்ல வச்சுக்கொள்ள பாக்குறோம். கூட்டி கொள்ளும் இல்ல, மிச்சம் குறைச்சு கொள்றோம் இல்ல. அந்த லெவல்ல வச்சு கொள்றதுக்கு ரீசன் என்னண்டா, ஒரு லெவலை விட அது கூடினா சரியா. இப்ப லிபிட் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் என்னோட பிளட்ல இவ்வளவு இருக்கணும்ன்றது ஒரு லெவல் இருக்குது. இதை விட கூடினா சில பேட் கோர்சஸ் இல்லாட்டி என்ன செய்யும், சில சரியில்லாத வேலைகள் எங்களோட உடம்புல செய்ய பாக்குறது. அதுல முதலாவது என்னன்னா, எங்களோட நாடி நாளம் இருக்குதானே, பிளட் வெசல்ஸ் இருக்குதானே, அந்த பிளட் வெசல்ஸ்ல இந்த பிளட் வெசல்ஸ் என்ன, இந்த பிளட் வெசல்ஸ்ல போய் அப்படியே படியிரு சரியா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படியிரு சரிதானே. அப்படியே படியிரு. இன்னும் இன்னும் கொலஸ்ட்ரால் கூட 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 பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் அளவு கூட கூட இன்னும் இன்னும் படிஞ்சு கொண்டே போறது. விளங்குதா? இன்னும் இன்னும் படிஞ்சு கொண்டே போறது. சொன்னா அப்படி படிஞ்சு கொண்டு போறதால என்ன பிரச்சனை? ஹை ப்ரெஷர் உருவாகும். ஒண்ணு ப்ரெஷர் கூடுற, இன்னொன்னு பிளட் போறது தடைப்படும். இந்த இந்த இடத்தால தானே பிளட் போறது. சரி, பிளட் போற பெசேஜ் வந்துட்டு குறைய போற, அதால பிளட் போற அளவும் என்ன செய்யும், குறையும். இப்ப நாடி நாளம் என்னத்துக்கு பாவிக்கிறேன் நாங்க, சரி இல்லாட்டி அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட்டை கொண்டு போறது. ஹார்ட்ல இருந்து ஓர்கன்ஸுக்கு கொண்டு போறோம்னா நாடி என்று சொல்றோம். அதே மாதிரி ஓர்கன்ஸ்ல இருந்து திரும்ப ஹார்ட்டுக்கு கொண்டு வரணும்னா நாளம் என்று சொல்றோம். சரி, அப்ப பிளட் போற பெசேஜ மறைக்கிட்டு என்ன நடக்குறா, சில ஓர்கன்ஸ்க்கு பிளட் போற அளவு குறையில இது ஃபுல்லாவே பிளாக் ஆக நடக்கும். ஃபுல்லாவே கொலஸ்ட்ரால் படிஞ்சா ஃபுல்லாவே கொலஸ்ட்ரால் படிஞ்சு இப்ப என்ன ஃபுல்லாவே தடுக்கப்படும். ஓர்கன் வந்து இறக்குற நிலைமை வரும். வெரி குட். அப்ப பிளட் இப்ப ஃபுல்லா போகுது இல்ல தானே. அப்ப இந்த வெசில்ஸால பிளட் எடுக்கிற ஓர்கன்ஸ் இருக்கும் தானே, இல்லாட்டி ஓர்கன் ஒரு பார்ட் இருக்கும் தானே, அந்த பாட்டுக்கு பிளட் போகாது. பிளட் போகாதுன்றதால நாங்க மறைமுகமா சொல்றது என்ன, பிளட்ல தான் ஆக்சிஜன் போற சரியா. ஆக்சிஜனை கொண்டு போறாலும் பிளட் தான். அப்ப அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் வராது. ஆக்சிஜன் வரலண்டா அந்த இடத்துல என்ன நடக்காது, கலச்சுவாசம் நடக்காது, ஏடிபி சக்தி உருவாகாது. அப்ப அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு சக்தி இல்லைண்டா கொஞ்சம் கொஞ்சமா கலங்கள் இறந்து போகும். விளங்குதா? கொஞ்சம் கொஞ்சமா இறந்து 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 அந்த பாட் அப்படியே இறந்து போகும். சரிதானே. அப்ப இதுதான் பிரச்சனை கொலஸ்ட்ரால் ஏத்தால. அப்ப ஒன்றென்ன செய்யற பைத்து பிளட் வெசல்ஸ்ல படியிறத்தால அந்த பிளட் வெசல்ஸ் எந்தெந்த ஓர்கனுக்கு பிளட்டை கொண்டு போறதோ அந்தந்த ஓர்கனுக்கு பிளட் கிடைக்காம, ஆக்சிஜன்ஸ் கிடைக்காம, நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காம அப்படியே அந்த செல்ஸ் எல்லாம் டை ஆகுது, இறந்து போகுது. சரி, அப்ப இந்த வெசல்ஸ் ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு போறதுன்னு நினைச்சோங்களே. ஹார்ட்னா நான் சொல்றேன் ஹார்ட் உள்ளுக்கு இல்ல, ஹார்ட்டுக்கும் செல்ஸ் இருக்குதே. ஹார்ட்டை நாங்க எடுத்துக்கொண்டா அதுலயும் என்ன இருக்கி, சுவர் இருக்கி, அந்த சுவர்ல கலங்கள் இருக்கி, தசை இருக்கி. அந்த தசையும் சுருங்கி விரியறதுக்கு அவங்களுக்கு சக்தி தேவை, சுருங்குறதுக்கு சக்தி தேவை. அப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, ஹார்ட்டுக்கு இல்லாட்டி ஹார்ட் மசில்ஸ்க்கு பிளட்டை கொண்டு போற நாடிட பேர் என்ன? முடியூறு நாடி. வெரி குட், முடியுறு நாடி. சொல்லுங்க இங்கிலீஷ்ல. கொரோனரி ஆர்டரி. சரியா. ஆர்டரி என்றா நாடி. இது நாளமண்டா சொல்லுங்க, வெயின். சரிதானே. அப்ப இப்ப ஹார்ட்டுக்கு பிளட் கிடைக்கலன்னா சும்மா சொல்லுமே இந்த இடத்துல வைத்து கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்கேன். சரியா. அப்ப இந்த இடத்தால பிளட் எடுக்கிற இவ்வளவு பேருக்கும் பிளட் கிடைக்காது. அப்ப அந்த இடம் அப்படியே என்ன செய்யும், இறக்க பாக்கு. அப்ப இறக்க கிட்ட ஹார்ட்டுக்கு அதுல ஃபங்க்ஷனை செஞ்சு கொள்ளலாம். அதால ஒன்று எம்ஐ வரையிலும், ஹார்ட் அட்டாக் வரையிலும். சரி, இல்லைன்னா அந்த இடத்துல
சரியான பெயின் வரையிலும், என்ஜைனா வரையிலும். அது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு கொண்டு போறது. ஹார்ட்டுக்கு மட்டுமா இப்படின்னு கேட்டா இல்ல, எந்த ஓர்கனுக்கு கொண்டு போற வெசல்ஸ் தடைப்படுதோ அந்த ஓர்கன்ல டிஃபெக்ட்ஸ காட்ட போறோம். சரி, இதே முக்கியமான அடுத்த ஒரு ஓர்கன் தான் பிரெயின். அப்ப பிரெயினுக்கு போற பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகினா அதே மாதிரி என்ன நடக்கும், பிரெயின்ல உள்ள செல்ஸும் இறக்க பார்க்கும். சரி, அப்படி இறக்குறதால வார நோயோட பேர் தான் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். சரி, ஸ்ட்ரோக் வாரன்னு சொல்றோம். பிரெயின் செல்ஸ் எல்லாம் செத்து போயிட்டு சரி அவங்களும் ஃபங்க்ஷன் பண்ண இல்லாம இருக்கு. அப்ப ஓர்கன்ஸ் இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விளங்குதா? ஓர்கன்ஸ்ல உள்ள செல்ஸ் எல்லாம் இறந்து போற சான்ஸ் இருக்கு லிபிட் கூடுறதால. சரியா? லிபிட் கூடி மட்டும் சரி வராது, வெடிப்பேத்து படியும். சரியா? படிஞ்சு வர இந்த பிளேக்ஸ்க்கு இந்த படிவுக்கு நாங்க இங்கிலீஷ்ல என்ன பேர் சொல்ற? சொல்லுங்க பாப்போம். கொலஸ்ட்ரால் எத்ரோக்ளோரோசிஸ். சரி, அது ஹார்ட்டுக்கு போற இடத்துல வந்தா, ஆத்ரோக்ளோரோசிஸ் ஹார்ட்டுக்கு போற வெசல்ஸ்ல வந்தா என்ன நடக்கலும்? ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரையிலும் ஒன்று, எம்ஐ வரையிலும், என்ஜைனா வரையிலும், ஹார்ட் அட்டாக்ஸ் வரையிலும். இதே பிரெயினுக்கு போறதுல வைத்து கொலஸ்ட்ரால் படிஞ்சா, அத்ரோக்ளோரோசிஸ் வந்தா என்ன வரையிலும்? ஸ்ட்ரோக் வரையும். சரி, அதே மாதிரி இன்னும் கொலஸ்ட்ரால் அளவு கூட 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 அது எதை பாதிக்கலும்டா, எங்கட பென்க்ரியஸ பாதிக்கலும், லிவரை பாதிக்கலும். சரி, அவ்வளவு பிரச்சனையும் உண்டு பண்றது யாரு? எங்கட பிளட்ல இருக்கிற ஹைப்பர் லிபிட்ஸ், அதாவது நார்மல் ரேஞ்சை விட கூடுதலா உள்ள லிபிட்ஸ் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் இவ்வளவு பிரச்சனையும் பண்ண ஏறுமன்றதால அதை நாங்க குறைச்சி கொள்ள வேணும் கட்டாயம். அப்படித்தானே? இல்லாட்டி லிபிட் கூடிட்டு போக்காட்டிலும் பார்த்துட்டு இருந்தா சரியா? குறைக்கணுமா பார்த்துட்டு இருந்தா சரியா? குறைக்கணும். கட்டாயம் குறைக்கணும். இல்லைன்னா ஒரு கட்டத்துல ஆகம் கூட கிட்ட, ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைய கிட்ட, அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன் குறைய கிட்ட ஆளே இறக்கேலு. விளங்குதே? அப்ப டெத்த கூட கோஸ் பண்ணேலும் ஹைப்பர்லிபிடீமியா. சரிதானே? அப்ப கட்டாயம் அதை திரும்ப பழையபடி இல்லாட்டி அந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரதுக்கு நாங்க எடுக்கிற மெடிசின்ஸை தான் பார்க்க போறோம். சரி, அப்ப லிபிட் லெவல் நார்மலை விட இன்க்ரீஸ் ஆனா திரும்ப அதை பேக் டு நார்மல் லெவல் கொண்டு வரதுக்கு எடுக்கிற மெடிசின்ஸை தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த பிடிஎஃப்ல அந்த மெடிசின்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்கி. விளங்குதா? ஓகே தானே? ஓ சார். ஓகே, சரி பாப்போம். இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்லிருக்கி? குயிக் ஓரல் ரீட் பண்ணுங்க பாப்போம். இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்லிருக்கேன்னு. Introduction. Hyperlipidemia is abnormally elevated levels of any or all lipids or lipoproteins in the blood. Plasma lipids includes cholesterol, triglycerides, and phospholipids. Lipids are insoluble in plasma and are transported in protein capsule known as lipoprotein. சரி, அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன சொல்ற? திரும்ப யாராச்சும் என்ன சொல்றாங்க? அதுல ஹைப்பர்லிபிடிமியா என்னன்னு சொல்ற அப்படின்னு என்ன வாங்க? ஹைப்பர்லிபிடிமியா என்னவா? உங்கள்ட்ட என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிளட்ல இருக்க வேண்டிய லிபிட்ல ஒரு வகை, அப்படி இல்லாட்டி லிபிட்ல எல்லா வகையும் இருக்க வேண்டிய லெவலை விட வந்து நார்மலா இல்லாம எப்நார்மலி கூடி இருக்கிறது. விளங்குதா? இப்ப நீங்க நார்மலா குழப்பம் பண்ணி கொண்டு தெரிஞ்சா பெருசா பிரச்சனை இல்லை, அப்ப நார்மலேன்னு சொல்லுவாங்க. இதே நார்மலை விட சென்சிட்டிவிட்டா இல்லாட்டி கூட திரிஞ்சு ஆடி பாடி கொண்டு இருந்தா அப்போ உங்களை எப்நார்மலா பார்க்க தொடங்குற. அப்படித்தானே? அதே மாதிரிதான் இது நார்மல் லெவலை விட கூடி இருக்க கிட்ட அது லிபிட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி லிபிட் ஏதாச்சும் ஒரு டைப்பா இருக்கேன். அப்படி கூடினா நாங்க அதுக்கு என்ன சொல்றோம்? ஹைப்பர்லிபிடீமியா.
எங்க முக்கியம்? பிளட்ல. சரி, இந்த பிளட். சரியா? இப்ப பிளாஸ்மால உள்ள, அதாவது பிளட்ல உள்ள லிபிட்ஸ் திரும்ப கேட்டகரைஸ் பண்ணிட்டு இல்லாட்டி டைப்பா பிரிக்கிறாங்க. என்னென்னவா? ஒன்று கொலஸ்டரால், அடுத்தது triglycerides, ட்ரைகிளிசரைட்ஸ், அடுத்தது phospholipids. பாஸ்போலிபிட்ஸ். அப்ப நீங்க இலவெல்ல கட்டாயம் கொலஸ்ட்ரால படிச்சிருப்பீங்களே, சாரி லிபிட படிச்சிருப்பீங்களே, அதுல டைப்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரி, அதுல திரும்ப கொலஸ்ட்ரால் இருக்குது, ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்குது, பாஸ்போலிபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல தேவையில்லை. அப்ப பாஸ்போலிபிட்ஸ் ஒரு வித்தியாசமான லிபிட் டைப். அதே மாதிரி கொலஸ்ட்ரால்ன்றது இன்னொரு டைப், ட்ரைகிளிசரைட்ஸ் டிஜி இன்னொரு டைப். சரிதான்? அப்ப இவ்வளவு என்னத்துல இருக்குன்னு சொல்றோம் நாங்க? சொல்லுங்க. பிளட்ல இல்லாட்டி Plasma. பிளாஸ்மால. சொல்லுங்க, பிளட்ல இல்லாட்டி பிளாஸ்மால இருக்கிற ஆகும் கூடின கூறு என்ன? பிளட் ஒன்று எடுத்தா, பிளட் சாம்பிள் நாங்க எடுக்கிறோம், இதுல ஆகும் கூட எந்த கூறு இருக்க போற? நீங்க Water. லெவல படிச்சது சொல்லுங்க. பிளட் ரெண்டுக்கா பிரிச்சிருப்பீங்க. ஒன்று என்னது? பிளாஸ்மா, அடுத்தது செல்ஸ். செல்ஸை விட பிளாஸ்மா கூட இருக்கும் கட்டாயம். பிளாஸ்மால ஆகும் கூட என்ன இருக்கு? Water. போட்டு தண்ணி தான் கூட இருக்கு. பிளட் எடுத்தா அதுல தண்ணி தான் கூட இருக்கு. சரி, செல்ஸை விட பிளாஸ்மா கூட இருக்கு, பிளாஸ்மால ஆகும் கூட இருக்கிறது வாட்டர். சொல்லுங்க, நாங்க படிக்கிற இந்த லிபிட்ஸ் இல்லாட்டி கொலஸ்ட்ரால், டிஜி, பாஸ்போலிபிட்ஸ் எல்லாம் தண்ணியில கரையுமா? இல்ல. சுடு தண்ணியில, சுடுநீர்ல கரையும். கரையும். சரி, யாருக்கும் பொதுவா வீட்டுல இருக்கிற பழக்கம் என்ன? ஏதாச்சும் ஒரு மீட் சாப்பிட்டுட்டு, சரி அது சிக்கனோ பீஃபோ சாப்பிட்டுட்டு என்னத்த குடிச்சா நல்லா மட்டும் சொல்ற? சொல்லுங்க. சுடு தண்ணி குடிக்கணும். சுடுதண்ணி குடிச்சா எல்லாம் கொலஸ்ட்ராலும் குறைஞ்சி போகும், கரைஞ்சி போகும்னு சொல்ற. ஒரு நாள் நடக்காதா? கொலஸ்ட்ரால் தண்ணியில கரையிறே இல்லை. சரி, கொலஸ்ட்ராலோ லிப்பிடோ தண்ணியில கரையிற இல்ல. அப்ப பிளட்ல கொண்டு போகணும். பிளட்ல இருக்கிறது கூட தண்ணி. தண்ணியில கலக்காத ஒரு ஆளை தண்ணியில கொண்டு போயிடுமா? ஏலா. அதால என்ன செய்யறா, இந்த கொலஸ்ட்ரால், டிஜி, பாஸ்போலிபிட்ஸ் எல்லாத்தையும் என்னத்தால கவர் பண்றேன்டா? ஒரு புரோட்டீன் லேயரால கவர் பண்றேன். சரியா? ஒரு புரோட்டீன் லேயரால கவர் பண்ற. அது புரோட்டீனாவும் இருக்கிறதும் அதோட பாஸ்போலிபிடாவும் இருக்கிறது. சரியா? புரோட்டீன் இல்லைன்னா பாஸ்போலிபிடா இருக்கிறது. இப்ப ஏலவெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களே, பாஸ்போலிபிட்ல தலை ஒன்று இருக்குது, வால் ஒன்று இருக்குது. தலை நீர் விருப்பு, வால் நீர் விருப்பு. அப்ப பாஸ்போலிபிடும் ஓரளவு தண்ணிக்கு விருப்பம் தலை. அப்ப பாஸ்போலிபிட் அது நேரம் புரோட்டீன், அது ரெண்டையும் வச்சு ஒரு கெப்சியூல் மாதிரி உண்டாக்கி கொள்ற. அப்ப நீங்க டோசேஜ் ஃபார்ம்ல படிச்சு அதே மாதிரி தான், கெப்சியூல் ஒன்று மாதிரி. அந்த கேப் இல்ல, நான் சொல்றேன் அந்த கேப்சியூல்ட ஃபங்க்ஷன் என்னவோ அது மாதிரி இந்த இடத்துலயும் உண்டாக்கி கொள்ற. அப்ப கேப்சியூல் ஒன்று உண்டாக்கி கொண்டு அதுல என்னத்தை வச்சு கொள்ற? நீர்ல கரையாத லிபிட்ஸ் அப்படியே தண்ணியில கொண்டு போற. சரியா? பாருங்க, lipids are insoluble in plasma and are transported in protein capsule known as lipoproteins. சரியா? இப்படி ஒரு கேப்சியூல் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தான் தேவையான இடங்களுக்கு லிப்பிட் பிளட்டால கொண்டு போற. சரி, இவ்வளவு கிளியரா? லாஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் திருப்ப திரும்ப சொல்றேன் பாருங்க. என்னண்டா, இப்ப லிப்பிட் தானே இருக்கிற, லிப்பிட் பிளட்டால தான் கொண்டு போகுது. சரி, இப்ப அதுக்கு முதல் பாப்போமே, எங்கட உடம்புக்கு லிப்பிட் ரெண்டு மெத்தட்ல கிடைக்கிற. என்னென்ன மெத்தட்? இப்ப செல்ஸ்க்கு லிப்பிட் தேவை நாங்க பார்த்து தானே ஸ்டார்ட்லயே. ஹோமோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இருக்கட்டும், முதல்ல ஒரு மென்சவுக்கு இருக்கட்டும், அது மாதிரி நீங்க சொன்னா அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்களுக்கு இருக்கட்டும், லிப்பிட் தேவையே. அந்த லிப்பிட் எப்படி உடம்புக்கு கிடைக்கிறது? வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் லிப்பிட்?
எந்த சோர்ஸ்ல இருந்து லிபிட் எங்களோட உடம்புல உள்ள கலங்கள் இல்லாட்டி எங்களோட உடம்புக்கு எப்படி கிடைக்குது லிபிட்? ஃபுட் இன்டேக் பண்றது. ஒன்று டயட்ல இருந்து, சரி, நாங்க எடுக்கிற ஃபுட்ஸ்ல இருந்து கிடைக்கிறது. அடுத்தது எல்லாம் கொலஸ்ட்ராலும் எல்லாம் லிபிடும் டயட்ல இருந்து எடுத்துக்கொள்றதா? இல்ல, சில கொலஸ்ட்ரால் சில லிபிட்ஸ் எங்கட லிவர் ப்ரொடியூஸ் பண்ணு. சொல்ற விளங்குதா? ஒன்று நாங்க எடுக்கிற சாப்பாட்டுல இருந்து லிபிட் எப்சோர்ப் ஆகிக்கொள்ளையில், எப்சோர்ப் பண்ணிக்கொள்ளையில மேட உடம்பு அது மாதிரி கலந்து. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லிபிட்ஸ் எங்க ப்ரொடியூஸ் பண்றேன்னா லிவர்ல ப்ரொடியூஸ் பண்றேன். சரியா? அப்ப எங்கட உடம்புக்கு 2 இடத்தால லிபிட் கிடைக்குது. ஒன்று நாங்க எடுக்கிற ஃபுட்ஸ்ல இருந்து, சரியா, டயட்டரி லிபிட்ஸ். அடுத்தது லிவர் ஓனா ப்ரொடியூஸ் பண்ணி கொள்ற எங்களுக்கு தேவையான லிபிட்ஸ். சரியா? கொஞ்சம் சரி. ஓகே, சொல்லுங்க, எங்களோட உடம்புக்கு லிபிட் எங்கெங்க இருந்து கிடைக்குது? முதலாவது டயட்டாலையும் லிவர் ப்ரொடியூஸ். விலங்கில்ல. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொள்ற சில தேவையான கொலஸ்ட்ரால்ஸ் லிபிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொள்ற. சரி, சொல்லுங்களேன், டயட்ல கிடைக்கிற லிபிட் எந்த உடம்புல எந்த இடத்துக்கு சேர போற, எந்த இடத்தால எடுக்க போற? லிபிட்ஸ் மட்டும் இல்ல, எல்லாம் நாங்க எடுக்கிற இன்டேக் பண்ற மெடிசின்ஸ் ஆரிக்கட்டும் ஃபுட்ஸ் ஆரிக்கட்டும் மேக்சிமம் எந்த இடத்தால எப்சோர்ப் ஆகுற? எந்த இடத்துல எப்சோர்ப் பண்ண மாட்டோம்? ஸ்மால் இன்டெஸ்டைன். சரிதானே? எங்கட சிறுகுடலால தானே நாங்க சாப்பிடுற மிச்சம் சாப்பாடுகள் அகத்துறிஞ்சப்பட்டுரு. சரி, அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உள்ள கலங்களுக்கு என்ன நடக்கும்? டயட்ல எடுக்கிற கொலஸ்ட்ரால் அங்கனைக்கு வரும். சொல்லுங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உள்ள கலங்களுக்கு மட்டுமா லிபிட் தேவை? சொல்லுங்க. பிரெயின்ல என்ன இருக்கு கூடுதலா? சொல்லுங்க, பிரெயின் என்ன தலாக்கப்பட்டிருக்கு? என்ன கலங்கள் இருக்கு? நரம்பு கலங்களா? நரம்பு கலத்தை சுத்தி இருக்கிறது என்ன? என்ன கவர் ஒன்று சுத்தி இருக்கு? பிளட் பிரெயின் பெரியறதா? இல்ல, நான் சொல்றேன், நீங்க ஏ லெவல்ல படிச்சீங்க. மயலின் கவசமா? அந்த மயலின் கவசம் ஒன்று படிச்சிருக்கேன். அந்த மயலின் கவசத்துல எல்லாம் மேக்சிமம் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்டா லிபிட்டா? என்ன? லிபிட் தான் இருக்குது மெயினா. சரியா? அப்ப அந்த இடத்துக்கும் லிபிட் போகணுமா இல்லையா? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மட்டும் எப்சர்ப் ஆகிற லிபிட் இருந்து சரியா அடுத்தடுத்த ஒவ்வொன்றும் கொண்டு போகணுமா இல்லையா? அது கொண்டு போகணும்னா யாரு கொண்டு போறேன்? எங்கட உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பதார்த்தத்தை கொண்டு போறாள் யாரு? பிளட். அப்ப பிளட்ல ஒரு பொருள் போகணும்னா அது பிளட்டோட சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா? சரியா? அப்ப இந்த லிபிட் என்ன செய்யும்டா, பிளட்லோட சப்போர்ட் இல்ல, பெருசா விருப்பம் இல்ல, 2 பேரும் பார்க்க கிட்ட அடுத்தடுத்த பக்கம் பார்த்துட்டு போற மாதிரி ஆட்கள். சரி, அப்ப இவர் பிளட்ல போகணும்டா இவர் அப்படியே தனியா கொலஸ்ட்ராலா போகலாம். அப்ப இவருக்கு மேலான ஒரு கவர் ஒன்று போட்டுரு, விளங்குதா? பிளட்டுக்கு விருப்பமான ஒரு கவரை போட்டுரு. சரியா? கவரை போட்ட பிறகு இப்ப இவருக்கு பிளட்ல போகல. சொல்ற விளங்குதா? அதாவது லிபிட் வந்துட்டு தண்ணியில கரையாது. சரி, பிளட்ல தனி கூட இருக்கி. அப்ப அவரு தண்ணிக்கு விருப்பமான ஒரு ஆளை மாத்துரு. அது ஒண்ணும் இல்ல, மேலால ஒரு கவரை போட்டுரு. அந்த கவர்ல என்ன இருக்குன்னா தண்ணிக்கு விருப்பமான ஆட்களை வச்சிருக்கு. இப்ப அந்த கவரோட கவருள்ள
லிபிடும் சேர்ந்து அடுத்தடுத்தங்களுக்கு இடங்களுக்கு கடத்தப்படும். சொல்ற விளங்குதா? இத ஓரளவு ஏலவுல படிச்சிருப்பீங்க. கைலோ மைக்ரோன் எல்லாம் அந்த பாட்கலங்களால எப்சோப் ஆகிறது எல்லாம் அடுத்தது புரோட்டீனோட சேர்ந்து லிப்போ புரோட்டீனா மாறும், கைலோ மைக்ரோன் அப்படி எல்லாம் ஓரளவு ஏலவுல வரும். சரி, அந்த அளவுக்கு நாங்க அதை பெருசா எடுக்கவும் தேவையில்லை. எங்களுக்கு anatomy physiology விட இந்த இடத்துல நாங்க pharmacology தானே படிக்கணும். சரி, இப்ப pharmacologyக்கு தேவையான anatomy physiology கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். சரிதானே? அப்ப என்ன சொன்ன, லிபிட் வந்து தண்ணியில கரையிற இல்ல, பிளாஸ்மால தண்ணி தானே கூட இருக்கி. அதால என்ன செய்யற, அது ஒரு கேப்சூலுக்கும் அப்படியே அடைச்சு கொண்டு போற. அந்த அடைக்கிற கேப்சூல் வந்துட்டு ஒன்று புரோட்டீனால இல்லாட்டி பொஸ்போலிபிடால ஆக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றோம். சரி, பொஸ்போலிபிடும் புரோட்டீனும் சேர்ந்து ஒரு லிப்போ புரோட்டீன் கவரால மூடி இருக்கு. சரி, இப்ப பார்ப்போம் என்னென்ன டைப் லிபிட்ஸ் எங்கட உடம்புல இல்லாட்டி பிளட்ல இருக்குது. சரியா சார்? ஓகே, யாராச்சும் சொல்லுங்க. அப்பயே சொன்னீங்களே லிபிட் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சா அது வந்து கரையாதுண்டு. அப்போ வெயிட் கூடுனாக்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும், லிபிட் இந்த ஃபெட் கரையும் சொல்லி சொல்றது இது ஜாதி யார் இந்த ஹாட் வாட்டர் குடிச்சா ஃபெட்டான நாட்கள் ஸ்லிம் ஆகலுமா? அப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்ல வெயிட் லாஸ் கொண்டு சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரையும் ஹாட் வாட்டர் குடிக்கிறத விட என்னைய மட்டும் கோல்ட் வாட்டர் குடிங்கோ, கொஞ்சமாச்சும் ஃபேட் குறையும். என்ன ரீசன்? மத்தது இப்படி நீங்க ஹாட் வாட்டர் குடிக்கிட்ட அது உங்களோட ஜிஐடியில தானே போக போற. சரியா, ஜிஐடியால தான் போக போறாது. நீங்க சொல்ற கொலஸ்ட்ரால் ஜிஐடில, அதாவது எங்கட குடல்லையா இருக்கு இல்லையே. எங்கட உடம்புல ஓவரா உள்ள கொலஸ்ட்ரால் லிபிட் வந்துட்டு எடிபோஸ் டிஷ்யூ கொழுப்பு கலங்களை தானே போய் சேமிக்கிற. நாங்க சொடு தண்ணி குடிக்கிறதுக்கும் அந்த கொழுப்பு கலங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இல்ல சார், கூலுக்கு வந்து கொழுப்பு வந்து உறையும், இந்த இது ஹீட் பண்ணக்குள்ள கரையும், அந்த மாதிரி யோசிச்சு. இப்ப நீங்க பொதுவா இறைச்சி அதிக ஆக்குறா பாருங்க, நீங்க கொழுப்பு கட்டிய போட்டு அடுப்புல தான் சூடாக்கி ஆக்குற. சரியா, அந்த அளவுக்கு நீங்க சூடாக்கியும் கொழுப்பு அப்படியே துண்டெல்லாம் கரைஞ்சி இல்லாம வைத்த எரியா. நீங்க சிக்கனோ இல்லாட்டி கொழுப்புல கறியோ ஆக்கிட்ட கொஞ்சம் இந்த மூடிய திறந்து பாருங்க, கொழுப்பு எல்லாம் அப்படி மாயமா மறைஞ்சு திரும்ப ஆறக்கிட்ட கொழுப்பு எல்லாம் வருதா இல்லையா? அந்த சூட்ல கொதிக்கிட்டே முழு பாரும் கொழுத்திருக்கும். சரியா, ஒரு சின்னோட அமௌண்ட் கரையேலும். சரியா, சூடாக்கிட்ட எதுவும் கொஞ்சம் போல கரையிறதான். சரியா, சரிதானே? மத்தது நான் ஏன் கோல்ட் வாட்டர் குடிக்கன்னு சொன்னா, எங்கட உடம்பு சூடா இருக்கிற சந்தர்ப்பத்தை விட கூலா இருக்கிட்ட லிபிட் இல்லாட்டி எனர்ஜி வந்துட்டு பேர்ன் ஆகும். சரியா, இப்ப எங்கட உடம்பு கூலா இருக்கிட்ட என்ன செய்ய பாக்குற, எங்கட உடம்பு அதுவே அது சூடாக்கி கொள்ள பாக்குற. சரி, நார்மல் அந்த ஹீட் ரேஞ்ச் ஒன்றும் இருக்குது, டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஒன்று இருக்குது, அந்த ரேஞ்சிலுக்கு தான் எங்களோட உடம்பு எப்பயும் இருக்க பாக்குறது. அப்ப நாங்க கூல் என்வரன்மெண்ட்ல இருக்க கிட்ட இல்லாட்டி கூலான இடத்துல இருக்க கிட்ட எங்களோட உடம்பு என்ன செய்யணும்டா, ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் குயிக்கா. அப்படி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண கிட்ட ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. விளங்குதா? அப்ப அந்த டைம்ல ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண கிட்ட ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண கிட்ட என்ன நடக்குறா, கொலஸ்ட்ரால் வந்துட்டு உடையுது. சரியா, அப்ப கொஞ்சம் நீங்க ஃபெட்டா இருந்தா என்ன நடக்குது, ஸ்லிம்மா மாறிடு. சரி, ஏசில இருக்கிட்டலாம் நல்ல, கோல்ட் வாட்டர் குடிக்கிட்டே நல்ல. ஏன் உங்களோட உடம்பு கூலாகிட்ட உடம்பே அத திரும்பவும் ஹீட் பண்ணிக்குள்ள பாக்குற, அந்த டைம்ல எனர்ஜி வேணும்.
சரியா? அப்ப நீங்க கூல் வாட்டர் குடிக்கிறீங்க நல்ல, ஹாட் வாட்டரை விட. கூல் வாட்டர்ல குளிக்கிறது நல்ல, பாத் பண்றது ஹாட் வாட்டரை விட. சரி, ஓகே. சார் ஓ சார் லிபிட் வந்து பிளட்ல லிப்போ புரோட்டீன் சொல்லி தான் அந்த வடிவத்துல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படியா? ஓ ஓ சரியா சொல்ல போனா லிப்பிடும் புரோட்டீனும் சேர்ந்து, அதாவது உள்ளுக்கு இப்ப நான் சொன்ன இந்த என்னண்டா லிப்பிட் எல்லாத்தையும் சின்ன சின்ன என்னதான் வச்சிருந்தா மொலிக்யூல்ஸா வச்சுட்டு இதுக்கு மேல அப்படியே ஒரு கவர் ஒன்று போட்டுற மாதிரி. விளங்குதா? இந்த கவர்ல என்ன இருக்குன்னா மெயினா புரோட்டீன். விளங்குதா? புரோட்டீன் ரெண்டையும் சேர்த்து தான் லிப்போ புரோட்டீன் சொல்றபடியா? ஓ ஓ ஓ ரெண்டு சேர்த்தா லிப்போ புரோட்டீன் சொல்றேன். வெளியில புரோட்டீன் உள்ளுக்கு லிப்பிட். சரி, லிப்போ புரோட்டீன் லிப்பிட் பிளஸ் புரோட்டீன், லிப்போ புரோட்டீன். சரியா? இப்ப இந்த லிப்போ புரோட்டீன்ல டைப் கொஞ்சம் இருக்கு, ஓரளவு தெரிஞ்சுக்கொண்டா நல்ல. சரி, அதான் இந்த இடத்துல தந்திருக்கு லிப்போ புரோட்டீன் டைப்ஸ் இல்லாட்டி கிளாஸஸ். இந்த டயமீட்டர்லாம் நீங்க பாடமாக்க தேவையில்லை, கூகுள் பண்ண பிக்சர்ல டயமீட்டர் வந்திருக்கு, பாடமாக்க தேவையில்லை, நார்மலா ஒரு ஐடியா எடுக்குது. அடுத்தது நான் இது உள்ளுக்கு தானே இந்த லிப்பிட் ரிகிமெண்ட் பார்த்தோம் தானே. நாங்க லிப்பிட்ல 3 டைப் இருக்கேன், ஒன்று கொலஸ்டரால், ட்ரைகிளிசரைட்ஸ், பாஸ்போலிபிட்ஸ். அப்ப இன நாங்க பாக்குறோம்னா அந்த உள்ளுக்குள்ளத்துல ட்ரைகிளிசரைட் தான் கூட இருக்கும், இல்லாட்டி கொலஸ்டராலோ. அத இந்த இடத்துல ஒப்பிட்டு இருக்குது. அடுத்தது அது எப்படி உருவாக்கப்பட்ட சோர்ஸ். சரியா? அடுத்து அதுல ஃபங்க்ஷன் என்ன, அவ்வளவு தெரிஞ்சிருக்கு. சரியா? ஓரளவு தெரிஞ்சவங்க கட்டாயம் எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கணும் இல்ல, தெரிஞ்சா நல்ல. சரி, முதலாவது டைப் தான் என்னது, கைலோ மைக்ரோன். நீங்க ஏ லெவல்லையும் இந்த பேர் ஓரளவு பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு. சரியா? இதுதான் நாங்க சாப்பிடுற உள்ளெடுக்கிற உணவுல வச்சு அப்சர்வ் பண்ணி கொண்ட லிப்பிட் கடத்தப்படுற வடிவம் கைலோ மைக்ரோன். சரியா? இப்ப எங்கட பாட்கலங்களால லிப்பிட் அகத்துறிஞ்சப்பட்ட பொருள், அதுல இருந்து அடுத்த குயிக்கா கைலோ மைக்ரோனா மாறிக்கொள்ற. சரியா? லிப்பிட கவர் பண்ணி கொள்ற கைலோ மைக்ரோனா மாறிதான் பிளட்ல கடத்தப்படுற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. சரியா? அப்ப முதலாவது டைப் என்ன, கைலோ மைக்ரோன். அதுல சைஸ் பாருங்க, டயமீட்டர்னா 6 விட்டம்ன்ற மாதிரி 100ல இருந்து 500 நேனோமீட்டர் காட்டும் பெருசி இருக்கிறதுல பெருசி கைலோ மைக்ரோன். பாருங்க, அதுல லிப்பிட் கண்டெயின் ட்ரைகிளிசரைட்ஸ் கூட கொலஸ்ட்ரோல விட, சிஹெச்னா கொலஸ்ட்ரோல். சரியா? எந்த இடத்துல வச்சு கைலோ மைக்ரோன் எடுத்துக்கொள்ற இல்லாட்டி உருவாகிறோம்னா நாங்க டயட்டால எடுத்த லிப்பிட் எப்சோபாகிற தானே, அதுல இருந்தா இந்த கைலோ மைக்ரோன் வரும். சரியா? இதுல ஃபங்க்ஷன் என்ன, கைலோ மைக்ரோன்ன்றது என்ன, லிப்பிட் அதை சுத்தி புரோட்டீன் கவர் ஒன்று சோர்ந்திருக்கு. சரி, இந்த ஷேப்ல தான் இருக்கும், ஒரு கோல வடிவத்துல. இதுல ஃபங்க்ஷன் என்ன, நாங்க டயட்டால் எடுத்த ட்ரைகிளிசரைட். அப்ப இதுல நான் என்ன சொன்னேன், லிப்பிட் தானே இருக்குமெண்டு. இதுலயும் லிப்பிட்ல எந்த டைப் கூட இருக்குமா, ட்ரைகிளிசரைட்ஸ் கூட இருக்கும், கொலஸ்ட்ரால் கொஞ்சமா இருக்கும். சரியா? அப்ப இதுல ஃபங்க்ஷன் என்னவாம், டயட்டரி ட்ரைகிளிசரைட்ஸ் எப்சார்ப் பண்ண இடத்துல வச்சு அடுத்தடுத்த இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது. நான் சொல்றது கிளியரா இல்லாட்டி குழப்பமா இருக்கா? சரியா? அடுத்தது ரீட் பண்ணுங்க பாப்போம், என்னது, கைலோ மைக்ரோன் ரெமினன்ஸ். சரியா? அதை விட கொஞ்சம் சைஸ் குறைவு. பாருங்க, அது 100ல வச்சு 500 நேனோமீட்டர், இது 30 to 50 நேனோமீட்டர். சரி, பாடமாக்க தேவையில்லை, அதை விட குறவனும் கூட பாடமாக்க தேவையில்லை. சரி, இந்த சார்ட் இருக்கிறதால சொல்றது. அடுத்து சொல்லுங்க, இதுல என்னது கூடு, ட்ரைகிளிசரைட்ஸா கொலஸ்ட்ரால் கூட. சரி, அது எங்க வச்சு உண்டாகுது. சரி, ஒன்று டயட்ல இருந்து
எடுக்கிற லிபிட்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணி போல எழுங்க. இல்லண்டா பாருங்க இந்த கைலோ மைக்ரோன், சரியா? கைலோ மைக்ரோன் உள்ள இப்ப பாருங்க கைலோ மைக்ரோன் நாங்க என்ன சொன்ன டிஜி தான் கூட. அதுல உள்ள டிஜி கொஞ்சம் வெளியில போக கிட்ட டிஜியை விட கொலஸ்ட்ரால் கூடினா இப்ப நாங்க சொல்றதுக்கு கைலோ மைக்ரோன் இல்ல, ஏன்னா சொல்ற கைலோ மைக்ரோன் ரெமினன்ஸ் சொல்றேன். அப்ப இவர்ட வேலையும் அதே தான், டயட்டரில் எடுத்த கொலஸ்ட்ரால டிரான்ஸ்போர்ட் பண்றது. இங்க பாருங்க டிஜி தானே கூட, அப்ப அதால கைலோ மைக்ரோன் ஃபங்க்ஷன் சொல்ல கிட்ட டிஜி டிரான்ஸ்போர்ட், இதுல கொலஸ்ட்ரால் கூட, அதால இவரோட ஃபங்க்ஷன் டயட்டரி கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட். பயப்படவான உங்ககிட்ட இது மாதிரி ஒரு கேள்வி ஒன்றே கேட்க போறே இல்ல. லிப்போ புரோட்டீன் டைப்ஸ் என்ன, அதுல டயமீட்டர் என்ன, அதுல லிபிட்ல எது கூட இருக்க போற, அடுத்து எந்த இடத்துல உருவாகிற ஃபங்க்ஷன் என்று ஒன்றுமே கேட்க போறே இல்ல. அப்ப ஏன் இதை இவ்வளவு மெனக்காட்டி சொல்றேன்னா அடுத்த உள்ள ஃபார்மகோலஜி பார்ட் ஈஸி ஆகிறதுக்கு இதை சொல்றேன், சரியா? அடுத்தது இப்ப இவ்வளவும் ஃபுட்டோட சம்பந்தப்பட்டது, சரிதானே? நாங்க சாப்பாடு ஒன்று எடுத்தா, உணவு ஒன்று எடுத்தா அதுல வச்சு வர லிப்பிட், எப்சோபாகிற லிப்பிட ஒன்று கைலோ மைக்ரோனா இல்லாட்டி கைலோ மைக்ரோன் ரெமினன்ஸா பிளட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட இயலும். அடுத்தது என்னன்னா VLDL, சரி? இதுக்கு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கேன். LDL HDL ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க. LDLடா HDLடா ஹை டென்ஸ் லோ டென்ஸ். அப்ப VLDLடா என்ன வரைக்கும்? வெரி லோ டென்ஸ். அப்ப IDLடா இன்டர்மீடியட், சரிதானே? இப்ப பாருங்க VLDL டயமீட்டர் தெரியாடும் பிரச்சனை இல்ல, அதுல என்ன கூட கொலஸ்ட்ரால விட. பாருங்க மெயினா ப்ரொடியூஸ் பண்ற இடம் எது? லிவர். அப்ப அதுல என்ன சொல்ற, ஃபுட்டால் எடுத்தது இல்ல, எண்டோஜினஸ் டிஜியை டிரான்ஸ்போர்ட் பண்றது. அடுத்து ஐடியல் என்ன கூட? டிஜியை விட கொலஸ்ட்ரால் கூட, சரி? அது எங்க வச்சு வருது? சோர்ஸ் ஆஃப் லிபிட் liver, ஆஹா VLDL, சரியா? வெரி லோ டென்ஸ் லிப்போப்ரோட்டீன்ஸ்ல வச்சு தான் அது வருது. அதுல வேலை என்ன சார்? ஐடியல்ல வந்து VLDL ரெமினன்ஸ் சொல்லலும் தானே? விலங்குல VLDLல சரி, ஐடியல VLDL ரெமினன்ஸ் சொல்லலும் சொல்றீங்க. இது மேலோட பார்த்தா அப்படியா? சொல்லலாம். நீங்க சொல்ற லொஜிக் எனக்கு விளங்குது. கொலஸ்ட்ரால் விட டிஜி கூடண்டா அப்படி சொல்றேன்டா, டிஜியை விட கொலஸ்ட்ரால் கூட கிட்ட அதை நாங்க ரெமினன்ஸ் சொல்லலும் கேக்குறீங்க, அப்படித்தானே? ஆனா பொதுவா இந்த இடத்துல நாங்க VLDL சொல்றேன், சரியா? ஐடியல் சொல்றேன், சரி? சரிதானே? அதுல இருந்து வாரது என்ன? VLDLH வாரது தானே என்ன? சரி, VLDLH வாரது ஐடியல், IDLH வாரது திரும்ப LDL, அதுல மெயினா என்ன இருக்காம்? கொலஸ்ட்ரால் இருக்கு. அது என்ன நடக்கிற டிரான்ஸ்போர்ட்? கொலஸ்ட்ரால் டு டிஷ்யூஸ் அண்ட் லிவர். அடுத்து என்ன? ஹை டென்ஸ் லிப்போப்ரோட்டீன் ஆகும் சைஸ் சின்னது. என்ன நடக்கிற? ரிமூவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஃப்ரம் டிஷ்யூஸ், சரி? எங்க வச்சு உருவாகிற? டிஷ்யூஸ் செல் மெம்பரேன்ல வச்சு உருவாகுது. லிபிட் கண்டெயின் கொலஸ்ட்ரால் பாஸ்போலிபிட், சரியா? இன்னும் உங்களுக்கு விளங்குறதுக்கு விரிவா சொல்லணும்டா இந்த அளவுக்கு தேவையில்லை. இந்த அளவுக்கு நாங்க சார்ட் பார்த்ததே பெரிய விஷயம், சரி? இது விளங்குனாலும் பெரிய விஷயம். இப்ப நான் என்ன சொன்னேன் ஸ்டார்ட்ல, லிவர்ல இருந்து, சரி? இந்த ஸ்டார்டோட 2 டைப் போடுங்களேன். அது டயட்ல வச்சு வரது தானே. லிவர்ல இருந்து வெளியேக்கி உடம்புல உற்பத்தி ஆகிற லிபிட் என்ன ஃபார்ம்ல போற?
VLDL. லிவர்ல வச்சு வெளியில போற VLDL ஃபார்மட்ல. சரியா? இது வெசல்ஸ்ல, அதாவது பிளட்டோட தானே போறது. அப்ப பிளட்ல போகிட்ட நாடி நாளங்கள்ல LPL என்ற ஒரு சாமன் இருக்கு. சரியா? LPL என்ற லிப்போ புரோட்டீன் லிப்பேஸ் என்ற ஒரு என்சைம் இருக்கு. சரியா? அவர் என்ன செய்யறா, இந்த VLDL வச்சு சொல்லுங்க. VLDL என்ன இருக்கு மெயினா? VLDL என்ன இருக்கு? ட்ரைகிளிசரைட்ஸும் கொலஸ்ட்ராலும் இருக்கு. கூட என்ன இருக்கு? லிப்போ புரோட்டீன் லிப்பேஸ் என்ன செய்யும்டா, இந்த ட்ரைகிளிசரைட்ஸ்ல இருந்து ஃபேட்டி அசிட்ஸ் வெளியெடுக்கு. சரியா? ஃபேட்டி அசிட்ஸ் வெளியெடுக்கும். நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்களே, 3 கிளிசரைட்னா என்ன? 3 ஃபேட்டி அசிடும் ஒரு கிளிசரோலும் சேர்ந்தே தானே ட்ரைகிளிசரைல் டிஹைட்னா. இல்லாட்டி 3 கிளிசரைட்னா லெவல் என்ன படிச்சிருக்கி? ஃபேட்டி அசிடும் கிளிசரோலும் தானே சேர்ந்துள்ளது தானே. அப்ப VLDL வச்சு LPL என்ன செய்யும்டா, ஒரு என்சைமா. இது ஒரு என்சைம் எங்க இருக்கா? வெசல்ஸ்ல இருக்கு. அவர் VLDL உள்ள வச்சு ஃபேட்டி ஆசிட எடுத்து TGட அளவை குறைக்கும். அதுதான் பாருங்க, TGட அளவு குறைய கிட்ட என்னவாறு அடுத்தது அதுல இருந்து IDL வார். இப்ப பாருங்க, இருந்த VLDL விட ட்ரைகிளிசரைல்டிஹைட் அளவு குறவு. ஏன்டா ட்ரைகிளிசரைல்டிஹைட் TG உடஞ்சி ஃபேட்டி ஆசிடா மாறுற. யாரால? இந்த LPL ஆல. சரியா? லிப்போ புரோட்டீன் லிப்பேஸால உடஞ்சி ஃபேட்டி ஆசிடா மாறி ஃபேட்டி ஆசிட் கலங்களுக்கு எடுத்துக்கொள்ற. சரியா? ஃபேட்டி ஆசிட் கலங்களுக்கு எடுத்துக்கொள்ள கிட்ட இதுல இருக்கிற TGட அளவு குறைஞ்சி கொலஸ்ட்ரால் அளவு உண்மையில கூட்ட இல்ல. TGட அளவு குறைஞ்சதால TGயை விட கொலஸ்ட்ரால் எண்ணிக்கை கூடிருக்கு. உண்மையில கொலஸ்ட்ரால் கூட்டு இல்ல, TGட அளவு குறைஞ்சிருக்கு. ஸ்டார்ட்ல சொல்லுங்க 20 10 இருந்து இப்ப TG குறைஞ்சி 5 மாறி இருக்கு. இப்பயும் கொலஸ்ட்ரால் 10 தான் இருக்கு. அவ்வளவுக்கு எல்லாம் தேவையில்லை, சும்மா ஆல் சொல்றேன். சரியா? இப்ப IDL வச்சு திரும்பவும் உடஞ்சி ஃபேட்டி ஆசிட எடுத்துக்கொள்ற, கலங்கள் எடுத்துக்கொள்ற. அப்பயும் இந்த LPL தான் உடைச்சு கொடுக்குறது. அப்ப IDL வச்சு அடுத்தது இன்னும் TG குறைஞ்சி வாரத்தானே என்ன? LDL. பாருங்க, இப்ப LDL TGயே இல்ல, எல்லாம் உடைச்சு எடுத்துக்கொண்டாச்சு. சரியா? இப்ப LDL திரும்ப வச்சுக்கொள்ற இல்ல, திரும்பவும் கொண்டு போய்த்து யாருக்கு சேர்க்கிற? லிவருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி LDL லிவருக்கு கொண்டு போய்த்து சேர்க்கறதுக்கு பொறுப்பான ஆள் தான் யாரு? HDL. சொல்ற விளங்குதா? இந்த HDL என்னண்டா என்ன செய்யறா, இப்ப இந்த LDL கூட என்ன இருக்கு? மிச்சம் என்ன இருக்கு? கொலஸ்ட்ரால் தானே இருக்கு. ஸ்டார்ட்ல வரகிட்ட கொலஸ்ட்ராலும் TGயும் வந்து TG தான் கூட இருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிட்ட TG என்ன நடந்துட்டு போன? சொல்லுங்க. குறைஞ்சி VLDL வச்சு IDL போகிட்ட TG குறைஞ்சு, IDL வச்சு LDL போகிட்ட TG ஃபுல்லாவே முடிச்சு. இப்ப என்ன மட்டும் இருக்கு? கொலஸ்ட்ரால். அந்த மிச்சமுள்ள கொலஸ்ட்ரால லிவருக்கு கொண்டு போறாள் யாரு? HDL. அதுதான் இந்த சார்ட் போட்டு தந்திருக்கு. சொல்லக்கிட்ட கிளியர் ஆகதா, இன்னும் குழப்பமாயிட்டு போகுதா? கிளியர். சரிதானே? திரும்ப கேளுங்க, விலங்கல்லண்டா. சரி, எங்களுக்கும் டெஸ்ட் தடவை சொல்ல கிட்ட சும்மா லைட் போட்ட இந்த சுவிட்ச் போட்ட மாதிரி லைட் பத்துற மாதிரி விளங்கி போல இல்ல. திரும்ப திரும்ப பார்த்து கேட்டுதான் விளங்கி உண்டு. எல்லாம் பிள்ளைகளுக்கும் அப்படி சுவிட்ச போட்டோன்னா லைட் பத்துற மாதிரி விளங்கணும் மாதிரி இல்ல. அப்படி பிள்ளைகள் எல்லாரும் இல்லையே. அப்படி விளங்கலன்னா திரும்ப கேளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்களும் ஒரு தடவை இல்ல 1க்கு 10 100 தடவை பார்த்துதான் சில விஷயங்கள் விளங்கி கொண்டு. சரி, ஓகே. அப்ப இவ்வளவு விளங்கினண்டா பிறகு மெடிசின்ஸ் படிக்கக்கிட்ட ஈஸி. அப்ப சொல்லுங்க, எங்களோட உடம்புல
HDL அளவு கூட்டுறது நல்லமா குறையிறது நல்லமா? சொல்லுங்க. HDL ஃபங்க்ஷன் என்ன? HDL கேரி பண்ணும் ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட். இல்லையா? HDL என்ன செய்யும்? கொலஸ்ட்ரால திரும்ப லிவர் கொண்டு போய் சேர்க்கும். எங்க இருந்து? இவ்வளவு எதுல நாங்க படிக்கிறோம்? VLDL எதுக்கு வருது? இப்ப இவ்வளவு எதுல இருக்குது நாங்க படிக்கிற? இது மட்டும்தான் லிவர் உள்ளுக்கும், மீதி எல்லாம் எதுல இருக்கும்? பிளட்ல. சரியா? லிவர்ல இருந்து பிளட்டுக்கு VLDL போட்டுரும். அப்ப கலங்களுக்கு பக்கத்துல போகிட்ட VLDL வச்சு ஃபேட்டி ஆசிட் கலங்கள் எடுத்துக்கொண்டு VLDL ஐடியலா மாத்தும். திரும்ப ஐடியலும் கலங்களுக்கு போகிட்ட கலங்கள் கிட்ட போகிட்ட கலங்கள் திரும்ப ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கொண்டு ஐடியல LDLா மாத்தும். சரியா? பிளட்ல LDLல என்ன இருக்கு? கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்கு. அந்த கொலஸ்ட்ரால் எடுத்துக்கொண்டு திரும்ப லிவருக்கு கொண்டு போய் போட்டால் தான் யாரு? HDL. அப்ப என்னோட உடம்புல HDL கூடினா நடக்கும். கூட கூட கொலஸ்ட்ரால் பிளட்ல இருந்து எதுக்கு போகும்? லிவருக்கு போகும். சரியா? லிவருக்கும் அடுத்தடுத்த டிஷ்யூஸுக்கும் போகும். அப்ப பிளட்ல இருந்து கொலஸ்ட்ரால குறைக்கும். அப்ப HDL என்னோட உடம்புல கூடுதலா இருக்கணும், அதாவது பிளட்ல. அதே மாதிரி LDL குறைவா இருக்கும். ஏன்னா LDL இருக்கிறது தனியா கொலஸ்ட்ரால். VLDL TG சரி இருந்த, ஐடியல்லையும் TG சரி இருந்த கொஞ்சம் சரி, ஆனா LDL இருக்கிறதே கொலஸ்ட்ரால். சரி, ஒரு மைக் கொஞ்சம் சவுண்ட் போடுது. சரி, நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டு அன்மியூட் பண்ணுங்க திரும்ப. சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஓ, HDL வந்து எப்ப TG வந்து லிவருக்கு திருப்ப கொண்டு போற சார்? எந்த இடத்துல? விலங்குல HDL எந்த இடத்துல இருந்து TG வந்து திருப்ப கொண்டு போகும் லிவருக்கு? TGL கொலஸ்ட்ரால். TG கலங்களால் எடுத்துக்கொள்ற விலங்குதா. TGய உடைச்சு ஃபேட்டி ஆசிட்டா மாத்தி கலங்கள் ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கொள்ற. TG அப்படியே VLDL வச்சு ஐடியலுக்கு போக்கிட்ட குறையும், ஐடியல் வச்சு LDL போக்கிட்ட ஃபுல்லாவே குறையும். விலங்குதா. அப்ப மிச்சம் கொலஸ்ட்ரால் இருக்கு தானே. ஏன்னா வரைகிற கொலஸ்ட்ராலும் டிஜியும் ரெண்டு தானே வந்து. டிஜி கலங்கள் எடுத்துக்கொள்ற, கொலஸ்ட்ரால பெருசா கலங்கள் எடுத்துக்கொள்ற. அப்ப கொலஸ்ட்ரால் மீறு பிளட்ல மிஞ்சிருக்கி, மிஞ்ச கொலஸ்ட்ரால திரும்ப பிளட்ல இருந்து லிவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறாள் தான் இந்த HDL. விலங்குதா. ஸ்பெசிபிக்கா இந்த ஓர்கன்ல தான் அப்படி மாத்தி கொண்டு போறேன்னு இல்ல. சரியா? பிளட்ன்றது தொடர்ச்சியா உள்ள ஒரு திரவம் தானே. இப்ப ஹார்ட்ல இருந்து கடைசி ஓர்கன் வர காட்டிலும் பிளட் தொடர்ச்சியா தான் இருக்கும், இடையில கொஞ்சம் விட்டுப்பட்டு அப்படி இல்லையே. இப்ப எந்த இடத்துலயும் LDL HDLா மாறி லிவருக்கு கொண்டு போயிடும். சரியா? திரும்ப கொண்டு போறோம்னா ரிட்டர்ன் போகலாம் பிளட்ல, அதாவது நாடில ரிட்டர்ன் போகலாம். மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுதான் நாளம் வழியே திரும்ப ஹார்ட்டுக்கு போயிட்டு ஹார்ட் வச்சு லிவருக்கு வரும். சரியா? சர்க்குலேஷன் நடந்து வரும். அந்த அளவுக்கு டீப்பா வானம். நீங்க நினைவச்சுக்கோங்க, என்னது கொலஸ்ட்ரால திரும்ப லிவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் HDL. இந்த பாத்வே இவ்வளவு தெரிஞ்சால் போதும். இல்லைன்னா தனியாவது பெத்தபிசியாலஜிக்கு போய்த்தரும். அப்ப எங்களுக்கு கொலஸ்ட்ரால் தான் படிச்சு கொண்டிக்கு வரும் மெடிசின் பக்கம் போறதுக்கு சான்ஸ் கொடுக்கும். எங்களுக்கு ஃபார்மகாலஜி தானே தேவை. ஃபார்மகாலஜிக்கு தேவையான பெத்தோபிசியாலஜி இல்லாட்டி பிசியாலஜி இந்த இடத்துல இருக்கு. நார்மலா நடக்கிறது பிசியாலஜி. அப்ப இங்க பிசியாலஜி தானே, பிசியாலஜி இருக்கு. சரியா? பின்ன LDL கூடினா தான் நான் முதல் சொன்னேன் அந்தந்த பிரச்சனைகள் வர. ஆத்ரோக்ளோரோசிஸ் இருக்கட்டும், பென்கிரியேட்டைட்டிஸ் இருக்கட்டும், அடுத்த லிவர் ப்ராப்ளம் இருக்கட்டும், எல்லாம் வர LDL அளவு கூடிதான். சரி, அதே நேரம் HDL அளவு குறைஞ்சா நார்மலை விட. சரியா? நீ யோசிங்க எப்படி. இதுதான் இந்த பீக்கர் இல்லாட்டி இந்த பக்கெட் எடுப்போமே நாங்க LDL என்று. சரி, இந்த LDL இந்த பக்கெட்டுக்கு நிறைய எதுல இருந்தண்டா சொல்லுங்க, ஐடியல்ல இருந்து. பாருங்க, ஐடியல்ல வச்சு இந்த
துவாரத்துல இல்லாட்டி இந்த டியூபால இந்த ஹோலால வந்து சேர்ற இந்த எல்டிஎல் என்ற பக்கெட்ல எல்டிஎல் இல்லாட்டி கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ராலை இந்த பக்கெட்ல இருந்து ரிமூவ் பண்ற ஆள் தான் யாரு? HDL. சொல்லுங்க, HDL அளவு கூடினா இந்த கொலஸ்ட்ரால் கூடுமா குறையுமா? இந்த இடத்துல உள்ள இந்த துவாரம் கொலஸ்ட்ரால் குறையும். அப்ப இவரு பிளாக் ஆகினா பிரச்சனை. HDL குறைஞ்சாலும் பிரச்சனை, LDL நார்மலை விட கூடினாலும் பிரச்சனை. சரியா? அந்த ரெண்டு பிரச்சனையும் தான் நாங்க பார்த்த அவ்வளவு காம்ப்ளெக்ஷன்ஸையும் பிரச்சனையும் உண்டு பண்ற. சரி, பார்ப்போம். இப்ப இந்த பாத்தைய கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள பாருங்க, திரும்பவும் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு மெடிசினும் ஒவ்வொரு வேலையை செய்யும். சரியா? சிலதுகள் HDL கூட்டும், சிலதுகள் லிவர்ல இருந்து VLDL வாரதே குறைக்கும். அப்ப சும்மா நார்மலா மெடிசின் படிக்கிட்ட HDL கூட்டும் VLDL குறைக்கும் என்றா ஒழுங்கா படாது, விஷயம் விளங்காது. என்னத்துக்கு ஏன் VLDL குறைக்கிறதால என்ன பிரச்சனை, அப்படி என்ன நன்மைன்னு உங்களுக்கு விளங்காது. அதனால இந்த பாத்வே சொல்லி தந்து. அப்ப இங்க லிவர்ல வச்சு VLDL வாரதே குறைவுண்டா கட்டாயம் மீன் இருக்கிற LDL அளவு குறையும் தானே. பின்ன VLDL வச்சு தானே ஐடியல் ஐடியல் வச்சு தானே LDL வார ஆரம்பத்துல வர ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வர VLDL குறைவுண்டா கட்டாயம் ஐடியல் குறைவு தானே, அதுல வச்சு வர LDL குறைவு தானே. அது மாதிரி மெடிசின் எப்படி இங்க பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்குதுன்னு நாங்க படிச்சுக்கிட்டு இந்த பாத்தே ஓரளவு தெரிஞ்சிருந்தா பாடமாக்காம விளங்கி கொள்ளு. சரியா? இது இப்படி நடக்கிறதா தான் இப்படி நடக்கிறது, அதாலதான் கொலஸ்ட்ரால் குறையுதுன்னு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த பாத்வே தெரிஞ்சா. அதுக்குதான் இந்த பாத்வே சொல்லி தந்து. சரி, இப்ப பார்ப்போம் இந்த எங்கட ஹைப்பர்லிபிடீமியா இந்த டிசீஸ் கண்டிஷனை நாங்க கிளாசிஃபை பண்ற ரெண்டு டைப்புக்கு குயிக்கா ஒரு ரீட் பண்ணுங்க பார்ப்போம். என்னென்ன டைப்? Classification of hypolipidemias. Hypolipidemias may basically be classified as primary familial hypolipidemias caused by specific genetic abnormalities, secondary acquired hypolipidemias caused by another underlying disorder that leads to alteration in plasma lipid and lipoprotein metabolism. Example, diabetic nephrotic syndrome, myxedemia, etc. சரியா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்ற, இந்த ஹைப்பர்லிபிடீமியா எப்படி வாரன்றதுல வச்சு. சரியா? எங்களுக்கு என்ன கொலஸ்ட்ரால் நாங்க சொல்ற கொலஸ்ட்ரால் தானே, கொலஸ்ட்ரால் கூடி குறைஞ்சது தானே சொல்ற. அப்ப இங்க ஹைப்பர்லிபிடீமியான்றது என்னது? கொலஸ்ட்ரால் தானே. ஹைப்பர்லிபிடீமியாவா? ஹைப்பர்னா கூட ஹைப்போண்டா குறை. ஹைப்பர்லிபிடீமியா, ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்டா உயர் குருதி அமுக்கம், ஹைப்போண்டா தாழ் குருதி அமுக்கம். அப்ப இந்த ஹைப்பர்லிபிடீமியா ரெண்டு டைப்ல வரையும். அதை வச்சுதான் ரெண்டு டைப்புக்கா பிரிக்கிற. ஒன்று எப்படின்னா ஜெனட்டிக்கலி வருது. சரியா? எப்படின்னு விலங்குல ஜெனட்டிக்கலி வருது. சரியா? ஆள் கொலஸ்ட்ரால் எடுக்கிறதே இல்லை, விலங்குதா? சரியா? கொலஸ்ட்ரால் எடுக்கிறதே இல்லை, ஆனா அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. சரி, அப்படின்னா அது ஜெனட்டிக்கலி வருது. சரியா? அப்படி ஜெனட்டிக்கலி ஒரு டிசீஸ் கண்டிஷன் வரகிட்ட நாங்க அடுத்த டயபெட்டிஸ் படிப்போம், அதுலயும் ரெண்டுக்கா பிரிக்கிற. சரியா? கோர்ஸ் தெரியா ஜெனட்டிக்கலி வருதுன்னா அதுக்கு நாங்க சொல்ற பிரைமரி. சரி, பிரைமரி ஹைப்பர்லிபிடீமியா. சரி, ஜெனட்டிக் பிரச்சனையால வருது. சரியா? நார்மலா இப்ப ஜெனட்டிக் தானே தீர்மானிக்கிற எந்த அளவு கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகணும், எந்த அளவு மெட்டபாலிசம் ஆகணும், எந்த அளவு உடம்புல குளுக்கோஸ் உடைக்கணும், அப்படி எல்லாத்தையும் ஜெனட்டிக் தானே தீர்மானிக்கிற. அதுல நார்மலை விட எப்நார்மல் ஆகியிருந்தா, ஜெனட்டிக் எப்நார்மல் ஆகியிருந்தா அவங்களுக்கு ஹைப்பர்லிபிடீமியா வரையில. அதாவது எல்லாம் ஜெனட்டிக்கும் இல்ல, இந்த லிபிடீமியாவோட இல்லாட்டி லிபிட் மெட்டபாலிசத்தோட சம்பந்தப்பட்ட ஜீன்ல ஏதாச்சும் எப்நார்மல் இருந்தா வார டிசீஸ் கண்டிஷன் நாங்க பிரைமரி ஹைப்பர்லிபிடீமியான்னு சொல்றோம். ஜெனட்டிக்கலி வர பிரச்சனை. சரியா? ஜீன்ஸ் வர பிரச்சனை. அடுத்தது அப்படி இல்ல, இன்னொரு
டிசீஸ் இருக்கிறதால, சரியா, இன்னொரு டிசீஸ் இருக்கிறதால எங்களுக்கு கொலஸ்ட்ராலோட அளவு கூடுதுண்டா, அதுக்கு நாங்க சொல்ற செகண்டரி எக்வயர்ட் ஹைப்பர்லிபிடீமியான்னு சொல்றேன். இன்னொரு டிசீஸ் இருக்கிறதால எங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு கூடுதுண்டா நாங்க சொல்றது செகண்டரி ஹைப்பர்லிபிடீமியா. சரி பாருங்க, அதுக்கு தான் சொல்றேன், என்னது caused by another underlying disorder that leads to alteration in plasma lipid and lipoprotein metabolism. சரி, எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருந்தா, சீனி நோய் இருந்தா கூடவே இலவசமா இல்லாட்டி பரிசா என்ன வர சான்ஸ் இருக்கு, ஹைப்பர்லிபிடியம் வர சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்டா கிட்னில ஏதும் பிரச்சனை இருந்தா, கிட்னி தானே யூரின் வழியே எங்களோட உடம்புல நிறைய பதார்த்தங்களை அனுப்புறது. சரி, அப்ப கிட்னில ஏதாச்சும் பிரச்சனை வந்தா, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் எதுவும் ப்ராப்ளம் வந்தா அவங்களுக்கும் என்ன வர சான்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இல்லாட்டி ஹைப்பர்லிபிடீமியா வர சான்ஸ் இருக்கு. அது இல்லாம மிக்சிடேமாண்டா எங்கட உடம்புல உள்ள தைராக்சின் அளவு குறைகிட்டு, தைராக்சின் அளவு குறைகிட்டு, ஹைப்போதைராக்சின் இல்லாட்டி ஹைப்போதைராய்டு. சரியா, ஹைப்போ தைராய்டு. இந்த இடத்துல ஹைப்போன்றது குறைவு, தைராய்டுன்னா கிட்ட தைராக்சின். சரியா, அப்ப நார்மலா ப்ரொடியூஸ் ஆகிற தைராக்சின் அளவை விட குறைய ப்ரொடியூஸ் ஆக கிட்டையும் எங்களுக்கு அதால லிபிடீமியா வரவும் சான்ஸ் இருக்கு. சரிதானே, அப்ப அப்படி ஒரு டிசீஸ் கண்டிஷனால எங்களுக்கு கொலஸ்ட்ராலோட அளவு கூடிச்சுண்டா அதுக்கு நான் சொல்றேன் செகண்டரி இல்லாட்டி எக்வயர்ட் ஹைப்பர்லிபிடீமியா. படமாக்க தேவையில்லை, சும்மா சொல்லிருக்கு. சரியா, 2 டைப் இருக்கேன்னு சொல்லிருக்கு. சரிதானே, கிளியரா இவ்வளவு சொன்னது, இவ்வளவுண்டா 3 ஸ்லைட் தான் சொல்லிருக்கு. கிளியரா, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல எடுத்துருக்கு 3 ஸ்லைட் பார்க்க. விளங்கினா இல்லையா? Clear, sir. விளங்கிட்டு சார். சரி, இப்ப பார்ப்போம் டயக்னோசிஸ் ஆஃப் ஹைப்பர்லிபிடீமியா எப்படி கண்டுபிடிக்கிறன்ற மாதிரி. உண்மையில எனக்கு தேவையில்லை, இது டயக்னோஸ்ன்றது எங்கட பக்கம் இல்லையே, எங்கட பக்கம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் தான். இது டயக்னோஸ்ன்றது மெடிக்கல் பிராக்டிஷனரோட பக்கம் உள்ளது. சரியா, அப்ப ஒன்று மெடிக்கல் ஹிஸ்டரியை வச்சு இல்லாட்டி பிசிக்கல் எக்ஸாமினேஷனை வச்சு இல்லாட்டி ஆகும் காமன் பொதுவா பிளட் டெஸ்ட்டை வச்சு சரியா ஹைப்பர்லிபிடீமியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலும். சரி, இதெல்லாம் பாடமாக்கவும் தேவையில்லை. வெறுமடா நீங்க கொலஸ்ட்ரால் செக் பண்ணின ஒரு ரிப்போர்ட் இருந்தா பாருங்க, இதெல்லாம் தந்திருக்கு. சரியா, டிசைரபிள் கொலஸ்ட்ரால் இல்லாட்டி அங்கே HDL பேர் தந்திருக்கலும், LDL ரேஞ்ச், அடுத்த ட்ரைகிளிசரைடு, எக்ஸ்கியூஸ் மீ, சரி, அடுத்து HDL நார்மல் ரேஞ்ச் தந்திருக்கும், உமன்டையும் மென்டையும். அதுல வச்சு பக்கத்துல உங்களோட ரேஞ்ச் தந்திருக்கு. அப்ப அதுல வச்சு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் நார்மலா இருக்குதா, கூட இருக்குதா, குறைவா இருக்குதா. அப்ப பாருங்க, HDL எல்லாம் கூட இருந்தா ப்ராப்ளம் இல்ல, மீதி கூட இருந்தா ப்ராப்ளம். சரி, HDL கூட இருக்கிற மட்டும் நல்ல. நாங்க பார்த்தோமே, கொலஸ்ட்ரால்ன்ற குப்பைய எங்கட பிளட்ல இருந்து திரும்ப லிவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறாள் இன்னும் HDL. சரி, அப்போ HDL கூட இருக்கிற மட்டும் நல்ல. பாருங்க, மீதி எல்லாத்துக்கும் இதை விட குறைவா இருக்கணும்னு தாரு. பாருங்க, LDL இருக்கட்டும், TGA இருக்கட்டும், VLDL இருக்கட்டும், இதை விட குறைய இருக்கணும்னு தான் தாரு. நீங்க பிளட் ரிப்போர்ட் இருந்தா எடுத்து பாருங்க. ஆனா HDL மட்டும் இதை விட கூட இருக்கணும்னு தாரு. விளங்குதா, இதை விட கூட இருக்கணும். மீதி எல்லாத்தையும் நான் சொல்றேன் இதை விட குறைய இருக்கணும், ஆனா HDL மட்டும் இதை விட கூட இருக்கணும். பாருங்க வித்தியாசம். சரி, எக்ஸ்கியூஸ் மீ, அது HDL வந்து மீதி உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் லிவரே கொண்டு போனா லிவர்ல அது படிஞ்சா என்ன சரி ஆகுமா சார்? இல்ல, லிவர் என்ன செய்யணும்டா, வேற வேற தேவைகளுக்கு கொலஸ்ட்ரால பாய்ச்சி கொள்ளையிடும். சரியா, நம்ம முத சொன்ன லிவர்ல தானே மெயினா கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப வேற இடங்கள்ல வச்சு கொலஸ்ட்ரால் இந்த லிவருக்கு வர கிட்ட லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகிற கொலஸ்ட்ரால் அளவு என்ன செய்யும், குறை. விளங்குதா,
அப்ப லிவர்ல இங்க கொழுப்பு blood படிஞ்சோம்னு சொல்ற அது என்ன டிசீஸ் சார்? அதை எப்படி வார? அதுதான் நான் முதல் சொன்னேன். ஆகும் லிபிட் அளவு கூட 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 பிளட்ல கூட 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 ஒன்னு நடக்கும். ஸ்ட்ரோக் வரையிலும் சொன்ன. அடுத்தது என்ன, கார்டியக் ப்ராப்ளம்ஸ், சிவியஸ் ப்ராப்ளம்ஸ் வரையிலும், அதாவது ஹார்ட்ல வர பிரச்சனைகள் இல்லைண்டா போயிட்டு பென்கிரியேட்டிஸ், சரியா, அதாவது சதையில பிரச்சனையை ஏற்படுத்தலும்னு சொன்னேன். அடுத்த கடைசி தான் லிவர்ல போயிட்டு ஃபெட் எல்லாம் சேர்ந்து ஃபெட்டி லிவர் வர, சரியா. நார்மலா லிவரை விட பெருசாகிற நேரம் மஞ்சள் கலருக்கு மாதிரி மாறுற ஃபெட்டி லிவர்ன்னு சொல்றது, சரி. அதெல்லாம் கொலஸ்ட்ரால் ஆகாம கூட ஹிட். இப்படி நாங்க பிளட்ல கூடியிருந்து அப்படி மாறுற சினாரியோ வேற, கண்டிஷன் வேற. பிளட்ல இருந்து ஹெச்டிஎல் கொண்டு போய்த்து லிவருக்கு கூட சேர்த்துச்சேன்டா, லிவர் என்ன செய்யும்டா, ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி என்கிட்ட நிறைய இருக்கேன்னு இങ്ങനെ உருவார விதத்தை குறைக்கும். அது இல்லாம லிவர் என்ன செய்யும், இந்த கொலஸ்ட்ராலை பயன்படுத்தி பித்தம் ஈரல தானே உருவாகுற, சரி, பைல், அதுக்கும் தேவையான கொலஸ்ட்ரால் இதுல வச்சு இப்படி ரீசைக்கிள் ஆகிற கொலஸ்ட்ரால் வச்சு பாவிக்கும், சரியா. சார் ஹலோ, கேக்குதா நான் கேட்கிறது? ஓம் சார் கேக்குது. ஓகே, கவரேஜ் இஷ்யூ ஒன்று இருக்குது, இங்கெல்லாம் கொஞ்சம்
கிளைமேட் மோசம் ஹெவி ரெயின்ன்றதால சார் இப்ப லாஸ்டா நான் கழிக்கிறது பேச கேட்கலாம். கிளியரா கேட்கல. எங்க ஒரு காரணம் கேட்டது டயக்னோசிஸ் விளங்கினதா? டயக்னோசிஸ் ஆஃப் ஹைப்பர்லிபிடீமியா விளங்கினதா? ஆம் சார் விளையாட்டு. அவ்வளவு விளங்கினால் போதும் எப்படி நாங்க கண்டுபிடிச்சு கொள்றேன்றது. சரி, இப்ப பாப்போம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் சொன்னது ஒரு ஃபுல்லா டவுட் கேட்டதால அவ்வளவும் தேவையில்லை. இப்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னது விளங்கி விடுறீங்க நீங்க? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்றதால நீங்க என்னத்தை விளங்கி விடுறீங்க? நமக்கு ஹைப்பர்லிபிடீமியா வந்து அதால என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்? ஹைப்பர்லிபிடீமியாவால வர விளைவுகள் அப்படியா? இல்ல ஹைப்பர்லிபிடீமியா வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கிற காரணங்கள். இது இது இருந்தா என்ன வரையில ஹைப்பர் லிபிடீமியா வரையில சொல்ற விளங்குதா? இங்க சொல்ற ஃபேக்டர்ஸ் இருக்க கிட்ட என்ன வரையிலும் ஹைப்பர்லிபிடீமியா வரும். ஹைப்பர் லிபிடீமியா வரையிலும் என்று சொல்றது. சரியா? இந்த காரணங்கள் கலடி காரணிகள் எங்க கொண்டு போய் தேங்களை சேர்க்கும்? ஹைப்பர் லிபிடீமியால சேர்க்கும். சரி, அதுல முதலாவது என்ன சொல்ற? obesity, அப்படின்னு என்ன? பருமன். ஓவர் வெயிட் உடற்பருமன் நல்லா கூட கிட்ட ஹைப்பர் லிபிடீமியா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங். அடுத்தது diabetes mellitus, சரி, டயபெட்டிஸ் தெரிந்தானே. அடுத்தது lack of physical exercises, பிசிக்கல் எக்ஸசைஸ் குறைக்கிட்டையும் ஹைப்பர்லிபிடீமியா வர சான்சஸ் இருக்குது. அடுத்தது hypertension, டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்ஸ். அடுத்தது ஜெனடிக்ஸ். ஜெனடிக் டிசார்டர்ஸ். சரி, பார்த்தோம் தானே ஜெனடிக்ஸ் ஸ்டார்ட்ல. ஓகே, அப்ப இதைத்தான் நாங்க ஸ்டார்ட்ல பார்த்தது. ஆத்ரோஸ்லெரோசிஸ் என்ன சொல்ற பாருங்க. Hyperlipidemia risk factor for atherosclerosis. Increased risk of atherosclerosis leads to increased risk of different cardiovascular and cerebrovascular disease. பாருங்க, ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ் என்னென்னத்தை செய்யலும்? ஒன்று கார்டியோவெஸ்குலர் டிசீஸ், இல்லாட்டி கார்டியோவெஸ்குலர்னா விளங்குதே. கார்டியோன்ற இல்லாட்டி கார்டியக்ன்றது என்னத்துக்கு? heart, செரிப்ரல்ன்றது Brain. ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ் இருக்கிறதால ஒன்று கார்டியோவெஸ்குலர் டிசீஸ், அடுத்த இல்லாட்டி செரிப்ரோவெஸ்குலர் டிசீசஸ் வர சான்ஸ் இருக்கேன்னு சொல்றேன். சரியா? சரி, இப்ப மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம். இப்ப ஹைப்பர்லிபிடீமியா எங்களுக்கு வந்துட்டு எப்படி அதை மேனேஜ் பண்ற, இல்லாட்டி எப்படி குறைக்கிற? 3 மெத்தட் சொல்றீங்க. முதலாவது என்ன? டயட். அடுத்தது எக்ஸசைஸ். சாரி என்னன்னா? exercise, diet, exercise, drug therapy, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்? எனக்கு டயட்டை கண்ட்ரோல் பண்ற. டயட்டை கண்ட்ரோல் பண்றேன்னா என்ன செய்யற? கொழுப்பு சாப்பாடு குறைக்கும். அதுலயும் கொழுப்பு நாங்க ரெண்டுக்கா பிரிக்கிறேன். நிரம்பிய நிரம்பாதுலாம் எதை குறைக்கணும்? நிரம்பியத்தை குறைக்கணும். சரி, அப்படின்னா அனிமல் ஃபேட்ஸை குறைச்சி பிளான்ட் ஃபேட்ஸை கூட்டி கொள்ற. அடுத்தது exercise, பண்ணணும்.
சரியா? இப்ப எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்ட என்ன நடக்குதுன்னா HDL-டையும் இன்சுலின்டையும் சென்சிட்டிவிட்டி கூட்டுறது. அப்ப எக்ஸசைஸ் செய்யறதால மெலியறதும் தான், அதே மாதிரி சுகர் அளவும் குறையிற உடம்புல. சரி, அடுத்தது ட்ரக் தெரப்பி. அப்ப ஃபார்மகாலஜி நாங்க மெயினா படிக்கிற இந்த ட்ரக் தெரப்பி, என்னென்ன ட்ரக்ஸ் இல்லாட்டி என்னென்ன மெடிசின்ஸை எடுத்து எங்களுக்கு உடம்புல உள்ள லிபிட் அளவை குறைச்சு கொள்ளணும். சரி, அப்ப நாங்க அதுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் படிக்கிறோம். 5 டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸை பார்க்க போறது. இல்ல 5மே விலாவரியா படிக்கணுமே இல்ல, நாங்க மெயினா காமனா யூஸ் பண்றது இந்த ஸ்டெரின்ஸ் மட்டும்தான். HMG CoA ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் தான் மட்டும்தான் நாங்க மெயினா படிக்கிறது. ஏன்னா அதுதான் மெயினா பாவன்ல இருக்கு. அது இல்லாம ஃபைப்ரேட்ஸும் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசின்ஸ் அப்படி ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். சரி, அடுத்த கிளாஸ் நாங்க என்ன செய்வோம், மெடிசின்ஸை படிப்போம். சரி, இப்ப நாங்க லிபிடீமியாண்டா என்னன்னு மட்டும்தான் பார்த்திருக்கோம், ஹைப்பர் லிபிடீமியான்னு. அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம், அதுக்கு யூஸ் பண்ற மெடிசின்ஸை பார்க்க போறேன். சரியா? அதுக்கு முன்னுக்கு நான் குரூப்ல அப்லோட் பண்ண போற ஃபார்மகோ கைனடிக்ஸ் 2 வீடியோஸ். சரியா? இப்ப இங்க பாருங்க, நான் ஃபார்மகோ கைனடிக்ஸ் படிக்க போறதே, ஒவ்வொரு மெடிசினையும் ஃபார்மகோ கைனடிக்ஸ் படிக்க போறேன். அது முன்னுக்கு ஃபார்மகோ கைனடிக்ஸ் என்னன்னு தெரியணுமே, அதுக்கு 2 ரெக்கார்டட் வீடியோஸ் பார்க்க போற. கட்டாயம் அக்டோபர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தெளிவா விளங்கி கொண்டு வாங்க. சரி, விளங்காட்டியும் ஃபுல்லா விளங்காட்டியும் பரவாயில்ல, திரும்ப நான் உங்களுக்கு ஃபார்மகோ கைனடிக்ஸ் செப்பரேட்டா செய்ய போறேன். என்னாலும் பார்த்து வந்தீங்கடா, அதே தானே நான் திரும்ப சொல்ல போறேன். விளங்குதா? அதே தான் நான் திரும்ப செய்ய போறேன். அப்ப ஒருக்கா பார்த்துட்டு வாங்க, அப்ப இன்னும் மெடிசின் படிக்கிட்ட ஈஸியா விளங்கும். சரிதானே? அப்ப இன்றைக்கு இவ்வளவு போதும். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்ப